சோத்திரம் அப்பா ஆண்டவரே. நன்றி 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 ராஜா அப்பா ஆண்டவரே. சோத்திரம் 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 அப்பா ஆண்டவரே. நன்றி 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 அப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்பா ஆண்டவரே. சோத்திரம் 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 சோத்திரம். அன்புள்ள இயேசப்பா ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே ஆண்டவரே எங்களை கண்மை போல் காத்திரே கொடான நன்றி ரச்சா. எங்க 3 பேர் 2 பேர் கூடிய நாமத்தை ஜெபிக்கிறார்களோ அவங்க மத்தியில வாசம் பண்ணுவேன் என்று சொன்னீரேன். அப்போ ஆண்டவரே வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்போ ஆண்டவரும் கரங்களால் தொட்டு ஆசீர்வதிங்க ரச்சா. யாரெல்லாம் இங்க வர சித்தமா இருக்காங்களோ இயேசப்பா ஆண்டவர் அவங்க எல்லாம் வர வைங்க ரச்சா. சிறு பிள்ளை ஜபத்தை அதிகமா நேசிக்கிற ஒரே தேவன் நீர் மட்டும் ஓயா. சிறு பிள்ளைகள் எண்ணெயத்தை வருவதுக்கு இடம் கொடுப்பீர் என்று சொன்னீரேன். அந்த வசந்த பெகாம பாண்டவர்களும் கரங்களால் தொட்டு ஆசீர்வதிங்க ரச்சா என்பதே ஆமென். நாணயத்தில் நீரென்றும் ராஜா உம்மை பாடுவதால் என்னை தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னை குறைவே இல்லை. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா,
சொல்றேன். 65வது சங்கீதத்தில் 2வது வசனம் வாசிக்கலாம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் சமூகத்தில் வருவார்கள். நம்ம எங்க வந்திருக்கிறோம்? கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். அப்போ கர்த்தர் சமூகத்துக்கு வந்து இருக்கும்போது நம்ம என்ன சும்மா இருக்க முடியுமா? ஸ்தோத்திரம் பண்றோம், துதிக்கிறோம், ஆராதனை பண்றோம், லாஸ்ட்ல என்ன பண்ணோம்? பாடுறோம். பாடிட்டு பிறகு கர்த்தர் சமூகத்தை நான் என்ன பண்ணோம்? ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளா ஆகணும். என்னடா பெரிய சோதனையா இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல, ஜெபிப்பதற்கு சோதனை ஜெயிக்கிறதுக்கு தான் ஜெபிக்கணுமா? நமக்கு நம்முடைய வாழ்க்கையில படிப்பின் காரியத்தில் கூட அந்த சோதனை, நம்ம படிக்க முடியாது, வேலைக்கு போக முடியல, காலேஜுக்கு போக முடியல, ஸ்கூலுக்கு போக முடியல, அப்படிலாம் ஒரு தடை வருது இல்லையா? அதெல்லாம் சோதனை. அப்ப யாக்கோபு புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் தேடுங்க. யாருக்கிட்ட இது பைபிள் இல்லையா? முதல்ல 12வது வசனம் வாசி. யாக்கோபு புஸ்தகம் இங்க லாஸ்ட் வாமா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். புதிய ஏற்பாடு புஸ்தகம் 312வது பக்கம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் தம்முடைய அன்புகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு எல்லாம் வாக்குத்தத்த கர்த்தர் நமக்கு கொடுத்து இருக்கிறார். ஏன்னா குடும்பத்துல சோதனை இருக்கும், வாழ்க்கையில சோதனை வருகிறது, படிப்பு காரியத்தில் சோதனை வருது, வேலை நேரத்தில் சோதனை வருகிறது. இப்படிலாம் வரும்போது நம்ம ஏன் இந்த வாழ்க்கை அப்படின்ட்டு நினைச்சு ஏன் இந்த சோதனை கட்டாயம் சொல்றேன். நம்ம மனசுறதான் இருந்தாலும் சோதனை சகிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நமக்கு கொடுத்து இருக்கிறார். அதுனா ஜபம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஜபம் தான் இது. கட்டாயமா சொல்ல போனா உங்களை போல இருந்துதான் நான் இந்த இடத்துல பலிபீடத்தில் நிக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு ஒரு திராணி கொடுத்து இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை போல நான் படிப்பு அதிகமா படிச்சில்ல, இருந்தாலும் கர்த்தர் கொடுத்த ஞான பிரகாரமா உங்க இடத்துல நான் பேசுறேன். ஹல்லேலூயா. சோதனை சகிக்கிறோம் பாக்கியவான். அவன் மொத்தம் நின்று விளங்கின பிற்பாடு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவன் ஜீவகிரீடத்தை பெறுவான்னு சொல்லப்படுது. சோதனை சகிக்கிறவன் 1வது வேதத்தில் ஒரு பகுதியை வாசிக்கலாம். ஆதிகாம் புஸ்தகம் 22வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் கையில 3 பொருள் கொடுத்து சோதிக்கிறார். தகன பலிக்கு கட்டைகளை வெறிகளை எடுத்து கட்டைகளை எடுத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் கையில என்ன கொடுத்து இருக்கிறாரு? கட்டை, நெருப்பு, கத்தி. அது சோதனை தானே. ஒரு புள்ளைய பலி கொடுக்கணும், வெட்டணும்ட்டு என்ன பண்ணிட்டாரு ஆண்டவரை? தேவன் என்ன பண்ண அவனுக்கு ஒரு சோதனை கொடுத்தார். அப்போ ஒரு பாடல் பாடி நம்ம என்ன பண்றோம்? வேத வசனத்தை தியானிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசு ராஜனே திவ்வ கிருபையே, அற்று போன உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். இயேசு ராஜனே திவ்வ கிருபையே, அற்று போன எந்தன் வாழ்க்கை சேர்க்க வைத்ததே. இயேசு ராஜனே திவ்வ கிருபையே, அற்று போன எந்தன் வாழ்க்கை சேர்க்க வைத்ததே. எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும்
எல்லாராலும் நாம் தள்ளப்பட்டாலும் அன்பான தேவன் கரம் என்னை அணைத்தது. அன்பான தேவன் கரம் என்னை அணைத்தது. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே. வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசுராஜனே உம் தெய்வ கிருபையே அற்று போன எந்த வாழ்க்கை செழிக்க வைத்தது. இயேசுராஜனே உம் தெய்வ கிருபையே அற்று போன எந்த வாழ்க்கை செழிக்க வைத்தது. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்த போதெல்லாம், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்த போதெல்லாம் கனிவோடு தேவன் கரம் என்னை அணைத்தது. கனிவோடு தேவன் கரம் என்னை அணைத்தது. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை ஊத்துவே. வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை ஊத்துவே. வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசுராஜனே உம் தெய்வ கிருபையே அற்று போன எந்த வாழ்க்கை செழிக்க வைத்தது. இயேசுராஜனே உம் தெய்வ கிருபையே அற்று போன எந்த வாழ்க்கை செழிக்க வைத்தது. அந்தகாரமே எந்த வாழ்க்கையானதே. அந்தகாரமே எந்த வாழ்க்கையானதே. விலைக்கேற்றி வைத்தது உம் தெய்வ கிருபையே. விலைக்கேற்றி வைத்த என்னை உயர்த்தி வைத்தது. விலைக்கேற்றி என்னை உயர்த்தி வைத்தது. விலைக்கேற்றும் தெய்வ கிருபை உயர்த்தி வைத்தது. இயேசுராஜனே உம் தெய்வ கிருபையே அற்று போன எந்த வாழ்க்கை செழிக்க வைத்தது. இயேசுராஜனே உம் தெய்வ கிருபையே அற்று போன எந்த வாழ்க்கை செழிக்க வைத்தது. இயேசுராஜனே உம் தெய்வ கிருபையே அற்று போன எந்த வாழ்க்கை செழிக்க வைத்தது. இயேசுராஜனே உம் தெய்வ கிருபையே அற்று போன எந்த வாழ்க்கை செழிக்க வைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளில் கூட இப்படியாக நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாத வாழ்க்கை இருந்திருக்கலாம். எல்லாராலும் தள்ளப்பட்டு இருந்திருக்கலாம். இதெல்லாம் சோதனை தான். ஒருவேளை கண்ணீரோடு வாழ்க்கையா இருந்திருக்கலாம். எல்லாரும் தள்ளப்பட்ட வாழ்க்கையிலிருந்து கண்ணீரோடு இருந்து, அந்தகார வாழ்க்கையிலும் இருந்து, கட்டப்பட்ட வாழ்க்கையிலிருந்து, இந்த பிரபஞ்சத்தை அந்நிய நோகத்தில் வாழ்க்கையிலிருந்து சோதனையோடு வாழ்ந்து, ஏன் இந்த வாழ்க்கை என்று கூட சொல்லி நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் அந்த சராசரங்கள் உருவாக்கின ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு இந்த உலகத்தில் நிர்மலம் ஆகாதபடிக்கு உன்னையும் என்னையும் அவர் திவ்ய கரத்தினால் தாங்கி வழிநடத்தி அனுதினமாக நம் உயிரோடு இருந்து, அவரு நம்மோடு கூட ஜீவனோடு இருந்து நம்ம உயிரோடு வாழும்படியாய் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ சோதனைகள் வந்திருக்கலாம். நம் தாய் தகப்பனுடைய வாழ்க்கையில சோதனை வந்திருக்கலாம். அதான் ஆபிரகாம் கொடுக்கப்பட்டது 3 விதமான பொருள். ஒண்ணு கட்டை, நெருப்பு, கத்தி. தன்னுடைய வாழ்க்கையில ஒரே மகனை தேவன் கொடுத்தார். அது சொன்னார், நீ உன் ஏகபுத்திரனை கொண்டு வந்து சீனாய் மலை கொண்டு வா, மோரிய மலை கொண்டு வந்து அவனை பலி செலுத்துன்னு சொன்னார். இத்தனை நாளா 100 வருஷம் பொறுத்து உன் மகனை கொடுத்து இருக்கிற, அவனை பலி செலுத்தும் என்று அவனை கொஞ்சம் கூட நினைக்கல. கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற ஜனங்களுக்கு இங்கே இருங்க, நான் என் மகன் கொள்ளையாண்டான போய் என்ன பண்றான், ஆண்டவர் தொழுதிட்டு வரோன்னு சொல்றான். அவனுக்கு விசுவாசம் பாரு எப்படி இருக்குது. அது அந்த சோதனையில ஜெயிக்க முடியாது. கர்த்தர் அவனுக்கு விசுவாசத்தை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா.
அது ஆபிரகாம் சொல்ற, ஆபிரகாம் கொடுத்திருக்கிற பட்டம் என்ன தெரியுமா? விசுவாசத்தின் தகப்பன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவன் விசுவாச தகப்பன். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தினால் பலப்பட்டனால் தகப்பன் அநேக ஜாதிகள் ஜனங்களுக்கு விசுவாச தகப்பனான. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு மனிதரை பார்க்கலாம். இன்னொரு மனுஷன் இடத்துல தேவன் 2 பொருளை கொடுக்கிறார். என்ன? ஒரு பொருளை கொடுக்கிறார். யாருன்னு பார்க்கும்போது யாத்திராம் புஸ்தகம் 4ஆவது அதிகாரம் அடங்கும். இரண்டாவது வசனத்தை வாசிங்க. வாசிங்க. 3ஆவது வசனம் வாசிங்க. ஹல்லேலூயா. விலைக்கு ஓடினான். ஏன்னா கர்த்தர் அவங்கிட்ட ஒரு சோதனை கொடுக்கிறார். எப்படின்னா, கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அதை தரையில போடு என்றார். அவன் அதை தரையில போட்ட போது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். சர்ப்பத்தை பார்த்து நம்ம எல்லாம் வழிங்க ஓடுவோம். தலைமை சபை கட்டும் போது 100-200 பாம்பு அடிச்சிருப்பேன். நல்ல பாம்பே அடிச்சிருப்பேன். ஆமா, நல்ல பாம்பே அடிச்சு போட்டு இருப்பேன். அது யாருக்கும் சொல்ல மாட்டேன். பக்கத்துல இருக்கிற பார்த்து பாம்பு அடிச்சுட்டேன், நல்ல பாம்பு அடிச்சுட்டேன் அப்படின்னு என்ன பண்ண, பால் கொண்டு வந்து கொடுப்பாங்க. வச்சுட்டு பால் ஊத்துட்டு நான் என்ன பண்ண, டீ போட்டு குடிச்சுக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு கோல். அவன் என்ன பண்றான், ஆடு மேய்ப்பங்கிட்ட என்ன இருக்கிறான், கோல் தான் இருக்கும், வேற ஒண்ணு இருக்காது. அப்போ ஆண்டவரே என் கையில இருக்குது கோல் தான், கீழே போடுனார். கீழே போட்டும்போது சர்ப்பமாயிடுச்சு. அவனோட ரகசியம் என்னன்னா, அவன் இளவரசி மகனை வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அவன் வளர்ப்பு மகன் மோசேன்றது. அப்ப என்ன பண்றான், தாய்கிட்ட கேட்கிறான். அம்மா, வளர்ப்பு தாய்கிட்ட போய் கேட்டு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான கல்வி ஞானத்தை வித்தை எல்லாம் கத்து கொடுத்துட்டீங்க, இதுக்கு மேல ஒரு சக்தி இருக்குது, அது என்னன்னு கேட்கறேன். அப்போ நீ சொன்னாதான் நான் உங்க கூட இருப்பேன்னு சொல்ற. என்னன்னா சொல்றான், நம்மளுடைய தெய்வம் ஈரான்ற தெய்வம். ஈரான்னாக்கா கருப்பா இருக்கும், பாதி மண்ணுல தோண்டி எடுத்துதான் அது ஈரான்னு சொல்லப்பட்டு. இல்லை, அதுக்கு மேல ஒரு சக்தி இருக்குது, தேவ சக்தி இருக்குன்னு. அப்ப சண்டை போட்டுட்டு என்ன பண்ற, போயிடுறான். ஆடு மேய்க்கும் போது கர்த்தர் கூப்பிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணான், விடுதலை கொடுக்குற, அடிமைத்தனத்தில் கொண்டு வரணும்ட்டு அவனுக்கு ஒரு சோதனை கொடுக்கிறார். அப்ப அங்க என்ன பேசுறாருன்னா, 3ஆவது வசனத்தை 3ஆவது அதிகாரத்தை படிக்கும் போது அது சொல்லப்பட்டு இருக்குது. முச்செடியில மோசே மீதியின் தேசத்து ஆசிரியனா இருந்த மாமனாக ஏத்தேரின் ஆடுகளை வைத்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தில் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓராப்பட்டும் வந்தான். ஓரே பெண்ணும் வந்தான், தேவ பர்வதம். அந்த இடத்துல தான் கீழே வாசிக்கிறோம். வாசி. தூதனானவர் ஒரு முட்செடியின் உண்டான அக்கின் ஜுவாலியிலே நின்று தரிசனமானார். அங்க ஒரு அதிசயம் பாருங்க. அவன் உற்று பார்க்கிறான். மோச உற்று பார்க்கும்போது முள்செடி என்ன பண்ணு எரியுது. அக்னி எரியும் போது கெட்டு பார்க்கும்போது அந்த முள்செடி எரியல, அங்க இருக்கிற ஒன்றை எதுவும் எரியல, முள்ளு எரியல. இது எப்படி அதிசயம் உற்று பார்க்கும்போது தான் மோசே என்ன பண்றாரு, நீ காலில் இருக்க பாதரட்சை கைட்டு போடு,
இது பரிசுத்தமான இடம்னு சொல்றாரு. அவனுக்கு சோதனை கொடுக்குறான். அப்போ நான் என் துக்குவாய் நான் மந்தம் நான் இருக்கிறேன், இஸ்ரேல் ஜனங்கள் பார்வான் இடத்துல நான் போய் பேச முடியாதுன்னு சொல்றான். அப்பதான் சொல்றாரு, உன் கையில இருக்கிறது என்னன்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கையில இருக்கிறது என்னன்னு கேட்கிற. கோலுன்னு. அந்த கோலை கீழே போடுன்றார். கீழே போட்டும் போது சர்ப்பமானது, குடி என்றார் கோலானது. அது அவனுக்கு ஒரு சோதனை. அந்த கோலை கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கணும். இன்னும் ரகசியம் இருக்குது. அது அந்த கோலை கொண்டது என்ன பண்ணோம், சிவந்த சம்பத்தை ரெண்டாக பிரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மோசே என்ன பண்ணா, அந்த கோலை அந்த பாம்பை பிடிக்கும்போது, வாழை பிடிக்கும்போது என்ன சர்ப்பமானது. அதுல அற்புதம் கொடுத்தாரே இல்லையா? மோசைக்கு அற்புதம் கொடுத்தாரு. சோதனையிலிருந்து விடுதலை படும்படியா ஒரு அற்புதம் கொடுத்தார். ஆபிரகாம் என்னது கொடுத்தாரு? சோதனை விலகும்படியா கத்தி, நெருப்பு, கட்டை, மூணுத்தையும் கொடுத்தார். அது சோதனை தானே. சோதனை இருந்தாலும் அவன் என்ன பண்றான், அங்க போய் தன்னுடைய மகனை வெட்டு போகும்போது என்ன சொல்றாரு, ஆபிரகாமே உன் வாளை நோக்காத, உன் ஏக சுத்திரன்ட்டு அவனை வெட்டாதுன்னு. அது பின்புறத்துல ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது, அவனுக்கு என்ன பண்ண, அதுக்கு பதிலாக பலி செலுத்துன்னு சொல்றாரு. பெரிய ரகசியம், அதெல்லாம் நேரம் பத்தாது. ஹல்லேலூயா. இது 2 பேருக்கு என்ன பண்ண, ஒரு சோதனை கொடுத்து அது ஜெயிக்கும்படியா கொடுத்தார். இன்னொரு சோதனை பார்க்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 364 பக்கம். ஹல்லேலூயா. 49 வசனத்தை வாசித்துட்டு ஜபிக்கலாம். 17 அதிகாரம் 49 வசனம், 364 பக்கம். மேல முகம் குப்புற விழுந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது ஆடு மேய்க்கிறவன் தான். தாவீது ஆடு மேய்க்கிறவன். அவன் கையில என்ன இருக்கான், கோல் இருக்கும், ஏதோ ஒரு கவுனை வச்சுன்னு இருப்பான். ஆடுங்களை எதனா எதிரிங்களை தாக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்றான், அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் என்ன பண்றாங்க, கோலியாத்துக்கிட்ட சண்டைக்கு போயிருக்கிறாங்க. நம்ம போய் பார்த்துட்டு வரலான்னு போகும்போது தான் அந்த ஆற்றுல இறங்கி போகும்போது 5 கூழாங்கல் எடுத்து அந்த அடைப்பையில போயிடுறான். போட்டு இருக்கும்போது அங்க போகும்போது தான் நிந்திக்கிறான். யார? ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ நிந்திக்கும் போது தான் அவன் அடைப்பையில இருந்த கையில எடுத்து என்ன பண்றான், அவன் நெற்றில பாயும்படியாய் கத்தி இருந்துச்சு. அவங்க இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா கவனு மாத்திரம் இருந்துச்சு. கவனு குழாங்கற்கள் இருந்தது. அந்த குழாங்கற்குல தான் நம்ம கையில கொடுக்குற வேத புஸ்தகத்தை. ஹல்லேலூயா. தாவீது கிட்ட என்ன பண்ணாரு, ஒரு பொருளை கொடுத்தார், கூழாங்கற்களை கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த கூழாங்கற்களுக்கு அவனுக்கு என்ன பண்ண, ஜெயத்தை கட்டளிட்டது. தாவீது ராஜா எப்படி தாவீது ராஜாவானா, அவனுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டார், ராஜருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாவீது என்ன பண்ணா, ஒரே கூழாங்கற்களால அந்த அப்படையப்பட்ட பெலிஸ்தேவனை கொன்று போட்டார். இப்படியே அவனுக்கு இரும்பு கவசம் எல்லாமே தண்டாயுதம் எல்லாம் கையில வச்சிருந்த போது என்ன பண்ணான், யாரும் ஜெயிக்க முடியும். ஆனா தாவீது என்ன பண்ண, ஒரு சின்ன கூழாங்கற்கள் அவனை வீழ்த்தி தள்ளினான். அது போலதான் நமக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு, எல்லா சோதனை ஜெயிப்பதற்காக ஆபிரகாமை சோதனையிலிருந்து விளங்கும்படியாய் கர்த்தர் அவனுக்கு அனுகிரகம் செய்தார், ஜெயித்தான். அது போல மோசே கையில ஒரு கோலை கொடுத்தார். அதிலிருந்து அவன் ஜெயத்தை கட்டளிட்டார். 3வது தாவீது என்ன பண்ணா, கூழாங்கற்களினால கவுன் வச்சிருந்த இருக்கும்போது அவன் பெலிஸ்தேவனை விழுத்தும்படியாய் கர்த்தர் அவனுக்கு அனுகிரகம் பண்ணார். ஹல்லேலூயா. அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்திலும் கூட நம்ம என்ன பண்ணோம், ஜபிக்கணும். காலையும் மாலையும் கொஞ்ச நேரம் எழுந்தோடனே முகம் கழுவிக்கணும், வாய் கொப்பிச்சுட்டு என்ன பண்ணும், ஜபிக்கணும். ஜபிக்கலாமா? அதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, 65வது அதிகாரத்துல 2வது வசனம் என்ன சொல்லப்பட்டு இருக்குது,
ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் சமூகத்தில் வருவார் என்று சொல்லப்பட்டது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓரிதாரா பால சங்கர் உஜரா பால ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தூயாத தூயவரே துதிக்கிறோம், 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 ஸ்தோத்திக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜாவே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். வல்லமுள்ள தேவனையும் துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிர்ஷ்டங்களை செய்து வருகிறவரையும் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரத்தத்தால் ஜெயத்திரே ரட்சிப்பை அருளனே, ரத்தத்தால் கழுவினே ரட்சிப்பை அருளனே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே, அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறேன் அப்பா. தகப்பனே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தின் நிமித்தமாக ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ஊழியக்காரர்களால் ஆண்டவரே இந்த எல்லாத்திலும் நாங்கள் கடந்து வந்திருக்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் சமூகத்தில் வருவார் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே இதோ ஆண்டவரே அப்பா இந்த எருமவெட்டி கிராமத்துக்காக நாங்கள் கடந்து வந்து இருக்கிறோம் ஆண்டவரே. எருமவெட்டி கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெரியோரும் சிறியோரும் குடும்பத்தாரும் சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. தேவ சாகமாக கூடி வந்திருக்கிற ஆண்டவரே அன்பு பிள்ளைகளும் சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு விசை கூட இவர்களில் மனம் இறங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கட்டப்பட்ட வாழ்க்கையோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே எருமவெட்டி கிராமத்தில் காணப்படுகிற எல்லா விதமான அந்தகாரி கிரிகளை ஆண்டவரே, அந்நிய நோகத்தின் கிரிகளை, எல்லையின் ஆவிகளை, வானமண்டல பொல்லாத சேனில் ஆவியை, வானத்துக்கு பூமிக்கு சகல அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நிர்மலமாக்கி போடுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். சபை கூடி வருதலை ஆண்டவரே தடை செய்கிற, தடை உண்டு பண்ணுகிற எல்லா விதமான துரத்தின் ஆவிகளை இயேசு நாமத்தினால் நிர்மலமாக்கி போடுகிறான் ஸ்தோத்திரம். குடும்பத்தில் சாபங்கள் மாறட்டும், குடும்பத்தில் வறுமைகள் மாறட்டும், குடும்பத்தில் வியாதிகள் மாறட்டும், குடும்பத்தில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. சரீரங்களுக்கு விரோதமாய் மறைவாய் வைத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் காணப்படும் எல்லா வியாதிகளை கொண்டு வந்து பலவீனப்படுத்தும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் செய்வின் ஆவிகளை, மாந்திர கட்டுகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனை குறி சொல்லுற ஆவிகளை ஆண்டவரே, எல்லையின் ஆவிகளை, எல்லா விதமான அந்தகாரி கிரிகளை இப்போது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, வல்லமுள்ள ரத்தத்தினால் சுட்டெரித்து சாம்பல போகபடியா ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரம். ஓர் விடுதலை கொடுப்பீராக. இந்த குடும்பத்தில் ஆண்டவரே காணப்படும் எல்லா சாபகத்திலும் மாறட்டும் ஆண்டவரே, வறுமைகள் மாறட்டும் ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்ட வாசல் எல்லாம் திறக்கப்பட்டு கிராமத்தில் அடைக்கப்பட்டு இருக்கிற ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடாதபடிக்கு அடைப்பட்டு இருக்கிற எல்லா தடைகளை விளைக்கப்படுவீராக. எல்லா கட்டுகள் அறக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா அடைக்கப்பட்ட வாசலை திறந்து கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம். அன்பை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். படிப்பின் ஞானத்தில் விவேகத்தில் அடைமடியாய் கிருபை செய்வீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே என் பிள்ளைகளுடைய ஞானத்திலும் விவேகத்திலும் ஆண்டவரே நீ அருள் செய்து அப்பா குடும்பத்தில் ஆண்டவரே அப்பா குடும்பத்திற்கு உற்றார் உறவுகளுக்கும் ஆண்டவரே தாய் தகப்பன சபைகளுக்குள்ளும் ஊழியக்காரர்களுக்குள்ளும் கீழ்ப்படிந்து உடைய கர்த்தராக ஆண்டவராய் கற்பனைகளை கீழ்ப்பண்ணுகிற வாடுகிற பிள்ளைகளாக மாற்றமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ பலனால் இடகட்டுவீராக, தேவ பலனால் இடகட்டுவீராக. கடந்து வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இயேசு ரத்தம் ஊற்றப்படட்டும், ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உச்சாந்தாலே உள்ளங்கால இயேசு ரத்தம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தெய்வீக நினைவு, தெய்வீக நினைவு, தெய்வீக சிந்தனை, தெய்வீக எண்ணங்கள் இந்த பிள்ளைகளுக்கு அருளப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே இந்த பிள்ளைகளுக்கு இறங்குவீராக.
அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உன்னோர்கள் ஆவியம், உற்சாகத்தின் ஆவியம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர்களுக்கு அருள் செய்து ஆண்டவரே, தாவீது சொன்னது போல அப்பா, பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இருமன் சொன்னது போல அப்படியே அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பரிசுத்த ஆவியான இடகட்டி பலப்படுத்தி ஆசீர்வதித்து சீர்படுத்துமாட ஸ்திரப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கொடுப்பதாக, கையில் பிரயாசத்தை உறுதிப்படுத்துவராக. அப்பா உமக்கு நன்றி. இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா, பள்ளிக்கு போகும்போது வரும்போதும் உன் சமூகம் இடகட்டமானவரே, ரத்த குடல் மூடி மறைத்துக் கொள்வராக. இந்த நாளில் கூட ஆண்டவரே கடந்து வந்து வெறுமனியா போகாதபடிக்கு கிருபை செய்திட உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன். மீட்பு நாமத்தினால் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீதான நேரத்துல ஐயா கிட்ட கேட்போம். இது பார்த்தோம், தாவீது குறித்து பார்த்தோம். ஆமென். நம்ம வாழ்க்கையில் கூட சோதனைகள் வரலாம். ஆமென். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவன். சோதனை வருதுன்னு சொல்லி ஒரு நாளையும் நம்ம தேவனை விட்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த சோதனை தான் தேவனை தேடணும். ஆமென். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? நல்லா இருக்கிறதுக்கு எதுக்கு டாக்டர் சொல்லுவாங்கல்ல, இருந்தாலும் ஒரு முறை டெஸ்ட் போய் பண்ணிட்டு வந்தோம் சொல்றது போல, நாம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாம போனாலும் தேவனை தேடுவதும் அவர் மீது இருக்கிற விசுவாசத்தை ஒரு நாளும் விட்டு விலகக்கூடாது. ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய கண்களை மூடுவோம். மகா கிருபையும் இருக்கும் நிறைந்த எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஆண்டவரே சொத்தரிக்கிறோம். ஆண்டவரே பாரி நகர் ஆண்டவரே தலைமை திருசபையில் இருந்து ஆண்டவரே எருமை வெட்டி திருசபையில் வந்து ஒரு வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே தேவனை கத்த தாமை பாபாயாவை கொண்டு வந்து தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அவரையும் அவர் ஊழியங்களையும் குடும்பங்களையும் கத்த தாமையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய கரம் கொடுத்து வழிநடத்துவதாக எல்லாவற்றையும் கத்துல பகிர்கிறோம். பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். யாவற்றையும் சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழுவதுமே என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு, ஜெயம் கொடுத்த தேவனுக்கு அல்லேலூயா. கர்த்தர் தம் வந்து யாவரையும் ஆசீர்வதித்துவராக. நீங்க இந்த காணி கூட்ட கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோம். கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர், ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோம். அல்லேலூயா. வெள்ளம் திருச்சபைக்கு இடம் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டோம். கரங்க தட்டுவோமாக. சோதரம் 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 சோதரம். இப்போ நாத்தியம் சொல்லிட்டு போனோம். வருகிறவர்கள் வாங்கன்னு சொல்லி வர முடியல கூட நினைச்சிருப்பீங்க. நினைச்சிங்களா? நினைச்சு பார்த்தீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல் லீவா நினைச்சு பார்த்தீங்க. திங்கம் தானே போன திங்கக்கிழமை. சோதரம் ரெஜிஸ்டர் நல்லபடியாக முடிஞ்சது. கத்தது சோதரம். இன்னும் நம்மக்கிட்ட பத்திரம் இருக்கு, பட்டாக்கு அப்ளை பண்ணோம். அதுக்கு உண்டான வேலை பணம் தேவை. இன்னும் ஒரு 5000 ரூபாய் இருந்தாக்க பட்டா அப்ளை பண்ணலாம். அதாவது பட்டா வந்து ஃப்ரீ தான், கவர்மெண்ட் ஃப்ரீயா தான் கொடுக்குது. ஆனா இந்த பணிக்காரர்கள் அவங்க லஞ்சம் வாங்காம முடிச்சா மக்கள் என்ன பண்ணாங்க, இன்னைக்கு விருது வச்சாங்க. என்னது விருது வச்சாங்க? நன்றி ஆராதனை, தேவன் செய்த அற்புதத்தை சொல்லி நினைச்சு நன்றி ஆராதனை பாடல் மூலமாக துதியின் மூலமாக பாடி தேவனை மகிமைப்படுத்தினாங்க. நம்ம தலைமை எருமையொட்டி திருச்சபையிலிருந்து 3 பேர் வந்து நம்ம வாலிபர் பங்கெடுத்து சாப்பாடு செய்வதும் அள்ளி போடுவதும் வீடியோ தான் பார்த்தேன். சாப்பாடு நம்மளால தான் செஞ்சுக்கிறாங்க, கிண்டிக்கிறாங்க போய். இல்லையா? கத்தல் சோத்திரம். உங்க சார்பாக, ஏன்னா உங்களுக்கு வண்டியில் வர முடியாது இல்லையா, அதனால உங்க சார்பாக வாலிபர்கள் வந்து வெள்ளத்தின் உணவு பிரியாணி, சிக்கன் பிரியாணி சமைச்சு அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். ஆமென். அப்புறம் மீன் வறுவல், வடை, பாயாசம், வெள்ளை சோறு, ரசம்லாம் வச்சு என்ன பண்ணுங்க
வருஷத்துல வச்சாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க தான் உங்க அருள். அல்லேலூயா. ஆனாலும் கூட கர்த்தர் பிரதான கிருபைகளே போன 26ஆம் தேதி வெள்ளம் கிராமத்தில் இடம் வாங்க கர்த்தர் கிருபை செய்த தேவ நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. பட்டாவுக்காக விரைவில் சபை கட்டுமான பணி ஆரம்பிக்கும். ஆமென். அல்லேலூயா.